உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இது ஒரு நல்ல ஒரு ஜோதிட பதிவு தான். கண்டிப்பா இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இத குறிச்சு வச்சுக்கிட்டு, இத நீங்க நடைமுறையில பயிற்சி பண்ணி பாருங்க. சரிங்களா? அதாவது பைரவ முகூர்த்தம்னு பேருங்க. இப்ப நான் சொல்லப்போற விஷயம். அதாவது இது எப்ப அந்த பைரவ முகூர்த்தத்தினுடைய நேரம்னு பார்த்தீங்கன்னா, தினசரி காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி 4 நிமிஷம் வச்சுக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் காலையில 6 மணிக்கு உதிக்கிறதா வச்சுக்கங்க. அப்ப 5 காலையில 5:56 மணி இந்த முகூர்த்தம் பைரவ முகூர்த்தம் ஆரம்பிச்சுரும். அதுலேருந்து அந்த 4 நிமிஷம் நீடிக்கும். அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமனம் சாயந்தரம். அதே மாரி ஒரு 6 மணிக்கா சூரியன் அஸ்தமனம், அதாவது அஸ்தமனம் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. 5:56 சாயந்தரம். நான் சொல்ற விஷயத்த செய்யணும். என்ன பண்ணணும்? காலையில அடிவானத்த பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில சிவப்பா இருக்கும். அதாவது சூரியன் உதயத்துக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். மனசார கையெடுத்து கும்பிட்டுட்டு, வீட்டுக்குள்ள பூஜை அறையில நீங்க என்ன பண்ணணும், விளக்கேத்தணும். விளக்கேத்திட்டு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணி உங்க கோரிக்கையெல்லாம் நல்லா வேண்டிக்கின்னு வந்தீங்கன்னா, கண்டிப்பா நிறைவேறும். அதே மாதிரி மாலையில நான் சொன்ன பைரவ முகூர்த்தம். சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி 4 நிமிஷம். நீங்க உங்களுக்கு காலண்டர்லயே போட்டிருப்பாங்க பாருங்க. சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம். அதுலேருந்து ஒரு 4 நிமிஷத்த முன்னாடி செய்ய வேணும். இது அவ்வளோதான். சரிங்களா? இத நீங்க தொடர்ந்து ஒரு இந்த பயிற்சிய நீங்க தினசரி வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுங்கிறது சாஸ்திரம் சொல்லுதுங்க. இத நீங்க கண்டிப்பா இத பரிட்சயம் பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.